ஹலோ எவ்ரிவான். நாளைக்கு ஹனுமந்த ஜெயந்தி. நம்ம எல்லாருமே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான்லாம் வச்சுருப்போம். நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இப்படி ஒரு அழகான இடமா, இந்த மாதிரி ஒரு அழகான மலையில் ஆஞ்சநேயர் கோயிலா அப்படின்னு ஆச்சரியமூட்டுற அளவுக்கு ரொம்ப இயற்கை அழகு கொஞ்சம் ஒரு அழகான சின்ன மலையில் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் கேளம்பாக்கத்துக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா புதுப்பாக்கம். நம்ம வண்டலூர்லேருந்து வரப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு பஸ் வசதிலாம் இருக்குது. இந்த லெஃப்டில் பார்க்குறது தான் புதுப்பாக்கம் பேருந்து ஸ்டாப், அதாவது பஸ் ஸ்டாப்பு. இங்கே இறங்கி லெஃப்ட் திரும்பினா உடனே கோயில் தான். ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கோவில் மலையில் அமைஞ்சிருக்கு. இந்த மலைக்கு பேர் கஜகிரி மலை. சின்ன மலை தான், 108 படி தான் இருக்குது. படி ஏற முடியாதவங்களுக்காக தனியாக ஒரு பாதை இருக்குது. அங்கே நம்ம வாகனங்கள்லாம் போகலாம். 2 வீலரில் காரில் வந்தீங்கன்னா அது வழியாகவும் போகலாம், இல்லை படியும் ஏறி போகலாம். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் படி ஏறி போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகு கொஞ்சம் ரொம்ப ரம்மியமான இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கீழே பார்க்குறது பிள்ளையார் கோவில். ஸோ ஆரம்பத்தில் முதல்ல பிள்ளையாரை பார்த்துட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். வாசலில் கருடரோட சிலையும் ஆஞ்சநேயரோட சிலையும் பெருசாக அமைச்சிருக்காங்க. இங்கே நிறைய சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இது நல்லா போகிற வழியே ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன சின்ன படி தாங்க, ரொம்ப பெரிய பெரிய படி கிடையாது. அதனால் ஏறி போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். படியெல்லாம் பார்த்திங்கன்னா சமத்தரையாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 படி வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ரொம்ப ரம்மியமாக இருக்கும் படியில் ஏறி போகிறச்சே. இந்த ஆஞ்சநேயர் கோவில் எப்படி உருவானது பார்த்திங்கன்னா, மத்வ முனிவர் ஸ்ரீ வியாச தீர்த்தர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் இந்த இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா 732 ஹனுமரை பிரதிஷ்டை பண்ணாராம். ஹனுமர் கோவிலில் இருக்கிற விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணாராம். அதில் ஒன்று இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பார்த்திங்கன்னா, அவர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயருக்கோட வாலில் பார்த்திங்கன்னா ஒரு மணி கட்டுற அமைப்பு இருக்குமா. அதே மாதிரி தான் இந்த ஆஞ்சநேயரோட வால்லையும் மணி கட்டியிருக்கு. இந்த ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா 6 அடியில் இருக்கார். அதே மாதிரி இந்த மலை எப்படி உருவானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹனுமர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரப்போ அதுலேருந்து ஒரே ஒரு சின்ன பகுதி கீழே விழுந்துதான். அந்த பகுதி தான் இந்த கஜகிரி மலையாக அமைஞ்சது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மலைக்கு 108 படிக்கற்கள் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நடந்து போயிடலாம். சுற்றி நமக்கு ரொம்ப ரம்மியமாக அழகாக பசுமையாக இருக்கிறதுனால நமக்கு டயர்டாகிறதே தெரியாது. 2வது படிக்கட்டும் ரொம்ப செங்குத்தாக இல்லாமல் நடக்கிறதுக்கு ஏதுவாக வசதியாக இருக்குது. இப்போ நேராக பார்த்திங்கன்னா நமக்கு ஆஞ்சநேயர் சன்னதி வந்துடும். ஆஞ்சநேயருக்கு எதிர்த்தாப்புலேயே ராமர் சன்னதியும் அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆஞ்சநேயர் சன்னதி. அதுக்கு நேர் எதிர்த்தாப்பில் இருக்கிறது ராமர் சன்னதி. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ வழிபாடு இருக்குது, பிரார்த்தனை இருக்குது. மட்டை தேங்காய் இருக்கு இல்லையா, இதை ஒரு ஆரஞ்சு கலர் துணி இருக்கு இல்லையா, அதில் நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி கம்பத்துலேயும் கட்டி விடுறாங்க. இல்லைன்னா அங்கே வேப்ப மரங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயும் கட்டி வைக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமணம் சீக்கிரமாக கைகூடி வரத்துக்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக அமையறதுக்கும் இந்த பிரார்த்தனையை அந்த கோயிலில் செலுத்தினா வேண்டியது நடக்கிறது அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நிறைய பேர் இதை பிரார்த்தனையை செலுத்திட்டு போகிறாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஹனுமன் ஜெயந்தியும் ஸ்ரீராம நவமியும் ரொம்பவே விமர்சையாக கொண்டாடுறாங்க. மட்டை தேங்காவை துணியில் கட்டி இந்த மாதிரி கட்டுறது மட்டும் வேண்டுதல் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துறது, வெத்தலை மாலை கட்டி சாத்துறதுன்னு எல்லா வகையான ஆஞ்சநேயருக்கு செய்யக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளும் இந்த கோவிலில் செய்கிறது வழக்கமாக இருக்குது. ரொம்ப அழகான இயற்கை ரம்மியமான இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ஹனுமந்த ஜெயந்தி வரப்போகிறதுனால இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேற ஒரு பதிவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.